ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அங்கிள் லிட்டில் கேர்ள் மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் நம்மளோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தனை அசால்ட்டாக அடிச்சு தூக்கி கடலில் வீசிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்படியே பின்னாடி நம்மளோட ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் போயிட்டுருக்கு. என்னோட பேர் வந்து ஷீஷி. என்னோட லைஃப் ஃபுல்லாகவேவும் ஒரு ஆள் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அது எதுவுமேவும் ஃப்ரீ கிடையாது. இது எல்லாமேவும் ஒரு லாங் ஸ்டோரி. அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ்மே கேட்குது. நம்ம ஹீரோவும் அப்படியேவும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் நம்மளோட ஹீரோ. வீட்டுக்கு வர ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹீரோவை பார்க்குறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன்னால கான்டினியூஸ் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க லாங்குவேஜ்லேயே அது கொஞ்சம் பழமையான லாங்குவேஜ். ஹீரோ அமைதியாகவே இருக்க. ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு தொண பேசிட்டு இருக்கா. உன்னோட ஹைட் என்ன, உன்னோட ஆப்ஸ் எத்தனை இருக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்டன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறான் காமிக்கிறதுக்கு. இவ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க. அவன் நான் காமிச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு காண்டாகுது. இப்போ யார் உன்னை ஸ்டாப் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டேவோ அவளோட மைண்டுக்குள்ள பசங்க எல்லாருமே நாய் மாதிரி அவங்களை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி அவன் மேலே ஏறி அப்பனா நீ இன்னுமே வெர்ஜினா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ அவளை பார்த்துட்டு அவள் ஸ்கூல் பொண்ணு தானே, நீ உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறா. காலை போட்டு மடக்கிக்கிறா. கடுப்பா ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் இருந்துட்டு நான் உன்னை ஹையர் பண்றேன், நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னோட பாடி நல்லா இருக்கு அண்ட் ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஆளும் கூட, அதிகமாக பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு அப்பனா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா நான் அவங்க பாஸோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல காலை எடு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து விட்டுட்டு அவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா, அது வந்து பிடிக்கவே இல்லை இவளுக்கு. எங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு ஆனா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றா. ஆனா ஹீரோயின் இருந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீ அப்படியே எங்க அம்மாவோட டைப் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு இது ஏன் என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா எங்க அம்மா ரொம்பவே சார்மிங், நீ இதனாலலாம் ரொம்ப இதெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ தொடையிலே அப்படியே படுத்துக்கிட்டு நான் வேணா உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில வந்து அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் டக்குன்ட்டு அவன் காது பக்கத்துல போய் ஏழையா இருக்கிறவங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா அவங்க கௌரவத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது, அதையெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து காதுல போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலுமே அவன் ஹீரோ அப்படியே ஹீரோயினியை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து அவ பேக்ல இருந்து ஒரு பென் எடுத்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன்மே பண்ணிடுறான். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் உட்காந்து தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல போறான். ஹீரோயின் இருந்துட்டு அவ சாப்பிட்ற தர்பூசணியை இதான் உன்னோட ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீட்டுறா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து வேணாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்றா. அதை சாப்பிடும்போது அதுல இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே கீழே வந்து கொட்டுதா. ஹீரோ வந்து டக்குட்டு அதை வந்து கையால ஏந்திக்கிறான். ஏந்திட்டு வந்து அப்படியே தொலைச்சி விடுறான். இவன் இந்த மாதிரி பண்றதுலாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்து தொடச்சி விட்டுட்டு ஆனா பசங்க ஃப்ளோட் பண்றதை வந்து தடுக்க முடியாது, சின்ன பொண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். ஹீரோயினுக்கு பயங்கர காண்டா இருக்கு. அப்படா நீ தான் என்னோட ஸ்டெப் டாடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா பின்னாடியே ஒரு ஆள் கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோயின் வந்து மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கு. அவள் கையில் இருக்கிற ஆப்பிள தூக்கி எறிய அந்த கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காளே, அவன் மண்டையிலேயே அது வந்து படாருன்ட்டு விழுகுது. அவனுக்கு பயங்கர காண்டா இருக்கு. அவன் பிடிச்சி நம்மளோட ஹீரோயினியை திட்டிகிட்டு இருக்கான். நீலாம் ஒரு பொண்ணா பைத்தியக்காரி அப்படின்ட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அவ இருந்து நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோயினியும் நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபியூனரல் கூட ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கசினோட அம்மாவும் ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவ அவங்களோட அம்மாவோட ஃபியூனரல் கூட வரல, அவள் ரொம்பவே மோசமான ஒரு பொண்ணு, அவள் வாரிசு உரிமைக்காண்டி போராடுறதுக்காண்டி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. போராட்டமா, நான் ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. ஏன்னா நான் தான் எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு வாரிசு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. கசின் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறா. கசினோட அம்மாவுமே இருந்துட்டு ஃபியூனரலுக்கு வராது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், ஏதாவது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட ஹீரோயின் கீழே விழுக போக நம்மளோட ஹீரோ தான் அவளை வந்து காப்பாத்துறான். ஹீரோ ஃபியூனரலுக்காண்டி ஒயிட் ரோஸை வந்து நம்மளோட ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் நம்மளோட ஹீரோ வந்து அடிச்சிடுறா. இதை பார்க்குற கசினோட அம்மாவுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. கசினோட அம்மாலாம் இருந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அவள் வந்து சின்ன பொண்ணு,
ரொம்பவே செல்லமா வளர்த்த பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கசினோட அம்மாவுமே இருந்துகிட்டு, ஃபியூச்சர்ல உங்களோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே தேவை. அவ வந்து சின்ன பொண்ணு, மன்னிச்சிருங்க, இதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோமேவும் நான் என்னோட ஜாப்பை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ ஹீரோயின் அங்கிருந்து போக போக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கடைசி தடவையா நீ உங்க அம்மாவோட ஃபியூனரல் வந்து பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு வந்து ஹசினோட அம்மாவுமே இருந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு ஆமா நான் உன்னை என்னான்ட்டு கூப்பிடணும், அப்பான்ட்டா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, என்னோட பொண்ணை வந்து நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சரி ஓகே நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பான். ஹீரோயினோட அம்மாவுமே இருந்துட்டு எந்த விதத்திலையும் என் பொண்ணு மேல வந்து உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரக்கூடாது, ரொமான்ஸ் ஃபீலிங் வந்து வரக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு வந்து நம்மளோட ஹீரோயினே பிடிச்சிருக்கு. இவன் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் சரி ஓகே நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையுமே இப்ப ஹீரோ வந்து அங்க நின்று நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறத்துல இருந்து ஹீரோயின் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப கூட குடிக்கிறதுக்காண்டி தான் போயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு கொண்டா நானே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை வாங்குறான். ஹீரோயின் இருந்துட்டு நீ ரொம்ப ஓவராலா நடிக்காத, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சத்தம் போடுறா. ஹீரோவுமே இருந்துட்டு ஆமா நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், உங்க அம்மா உன்னை என்ன வந்து பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே அப்பனா சீக்கிரமா வளரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே இருந்துட்டு இந்த உலகத்துல பணம் தானே அதை வந்து ஆளுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண ஹீரோவுமே இருந்துட்டு ஆனா அது அப்படி கிடையாது, எல்லாருமே கெட்டவங்கன்ட்டு சொல்லிடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே இருந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு அப்பனா நீ என்ன நல்லவனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ பத்தி கேட்க அவன் அமைதியாவே இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னோட அம்மா இறந்துட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க இவன் அமைதியாவே இருக்கான். ஹீரோயினுக்கு கோவம் வந்து பலார்ன்ட்டு அரைஞ்சிடுறா. ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இங்க பாரு அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு இன்னுமே கோவம் குறையாம ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு மறுபடியும் அறைய போறா. ஹீரோ டக்குன்ட்டு அவளை தூக்கி அப்படியே டேபிள் உட்கார வச்சுட்டு இங்க பாரு நீ இந்த மாதிரி பண்றது உன்னோட கார்டியன்ஸ்க்கு கொடுக்குற அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பாக்குறான். அவ லைட்டா அழுதுற மாதிரி இருக்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயினோட மனசுக்குள்ள அப்பத்துல இருந்து இவன் எங்க அம்மாவோட ஒட்டுமொத்த பிசினஸுமேவும் அவன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சான், எனக்கு வந்து ஃபீஸ் எல்லாத்தையுமே அவனே பாத்துக்கிட்டான், எனக்குமே ரெகுலரா பணம் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டான், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட அவனே லண்டனுக்கு வந்து பாத்துக்கிட்டான். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல. ஆனா எனக்கு 18 வயசாகி என்னோட கிராஜுவேஷன் இது எல்லாமே முடிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோயின் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஹீரோட அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எவனுமே சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு போற வழியிலே பார்த்தா ஹீரோயின் நல்லா சரக்கு அடிச்சிட்டு பால்கனில வந்து போதையில அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினிய பாக்குறான், ஹீரோயினியும் ஹீரோவை பாக்குறா. திடீர்னு அவ கையில இருக்கிற சரக்க நம்ம ஹீரோ மேல கொட்டிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் என்னடானா ஸ்விமிங் பூல்ல உட்காந்து ஹாயா தண்ணி அடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த பாட்டில புடுங்க, ஹே ஏ அதை குடு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில புடுங்க போறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நீ ரொம்பவே குடிச்சிருக்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு காண்டாகுது. குடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்க போக கீழே விழுக போயிடுறா. அப்ப ஹீரோ தான் தூக்கி விட்டுட்டு நீ ரொம்பவே குடிச்சிருக்க, ஒழுங்கு மரியாதை ரூமுக்கு போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன யாருன்ட்டு நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ எனக்கு யாரு, அப்படியே என்னோட ஸ்டெப் டாட் மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க, ரொம்பவே கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற சரக்கை வந்து குடிக்க போக ஹீரோ அதை புடுங்கி ஸ்விமிங் பூல்ல போட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே காண்டாகுது. ஹீரோ டக்குன்ட்டு ஹீரோயினோட பேச புடிச்சிட்டு இங்க பாரு நான் நாளைக்கு உன்னை வந்து டிஸ்னிலாண்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, நாங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், நான் வரமாட்டேன் போட அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா வந்து ஃபிஷிங் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு இன்னுமே கோவம் தான் வருது. நீ யாரு, நான் ஏன் உன் கூட வரணும், நானும் உன் கூட வரமாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்க. இவளுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது, அதனால பக்கத்துல போறா. ஆனா ஹீரோ வந்து டக்குன்ட்டு விலகிற. ஹீரோயின் அவ காது பக்கத்துல போய் லைட்டா ஊதுறா. ஹீரோவுமே இருந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பர்லி பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவ முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட்மே வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை வந்து முழுசாவே தப்பாதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, நீங்க ஏன் உண்மை எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்களோட ஃபேமிலி வந்து திவால் ஆகாம இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்ட்டு ஏன் அந்த உண்மையை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவுமே இருந்துட்டு அந்த விஷயம் அவளுக்கு தெரியவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் ஹீரோயினோட மொபைல் வந்து அங்கதான் இருக்கு. அந்த மொபைலுக்கு வந்து ஒரு மென் கிட்ட இருந்து கால் வருது. அதை வந்து ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறான். அந்த ஆளு இருந்துட்டு நீங்க யாரு, ஏன் வந்து நீங்க அட்டன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவுமே இருந்துட்டு அதை நான் தான் கேட்கணும், நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப அந்த பக்கத்துல இருந்து பேசின ஆளுமேவும் ஹீரோவுக்கு தெரியும் போல இருக்கு. அங்கிள் நான் தான், இந்த மாதிரி ஹீரோயினை வந்து வீசாட் எடுத்து பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மொபைலை கொடுத்து இவனை பத்தி விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போனவ பாத்டப்ல குடி
குடிபோதையில நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ போய் பார்த்துட்டு எந்திரி தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் அவ காதுல விழுகவே இல்ல. அவ தான் நல்லா குடிபோதையில இருக்கா இல்லையா, அதனால நம்ம ஹீரோவே ஒரு டவலை தூக்கி அவ மேல போட்டு அவளை அலைக்கா பெட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அவளோட ஹேர் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து போதையில எனக்கு தாகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கும்போது ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஹீரோ பொதக்கடின்ட்டு ஹீரோயினே கீழே போட்டுட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லைட்டா அவனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு ஹீரோயினை தூக்கி பெட்ல போட்டுட்டு அந்த சில் தண்ணி இருக்குல்ல தண்ணிக்குள்ள போய் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அவனோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் உட்காடுறான். இருந்தாலுமே அவனோட மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கு. வந்து அரக்கனோட பையன், உன்னை லவ் பண்றவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க, உன்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து அவனோட மைண்டுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அவனை வந்து அவனாலேயே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்பன்னு பார்த்து மணி 12 வேற ஆக போகுது. ஹீரோயினுக்கு அன்னைக்கு பர்த்டே போல. கரெக்டா மணி 12 ஆன உடனேவும் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருக்கிற மேடு கிட்ட லாஸ்ட் நைட் நீ தான் என்ன பாத்டப்ல இருந்து பெட்டுக்கு கொண்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மேடுமே ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து சாப்பிட்றதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற டிஷ் எல்லாமே ஹீரோ தான் ஹீரோயின்காண்டி பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்து பாலுமே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பால் கொடுப்பான் போல இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து பால் சுத்தமா பிடிக்கல. நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, நாளா பால் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட் நைட் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வந்துச்சு இல்லையா, அது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வச்சுக்கலாம். இப்பயும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்க்கு வந்துரு, அங்க வந்து நிறைய பசங்க இருக்காங்க, நம்ம அவங்க கூட ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுக்காரனை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி டீடைல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு காமிச்சா அவ பார்ல உட்காந்துட்டு நிறைய பசங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் யாரையுமே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணதே கிடையாது. சோ வெர்ஜினுங்கிற மாதிரி அவளோட ஃப்ரெண்டு வந்து அங்க இருக்கிற எல்லா பசங்க கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுக்கார எந்த ஒரு இதுக்குமே பிரோஜனமே கிடையாது, பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் பாரு கூட்டிட்டு போய் அங்க ஃபன் பண்றதா அவனோட வேலை அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் பார்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காளியா, அங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி அவன் கூட வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறான். அசிஸ்டன்ட் அங்க வந்து அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு துரத்தி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோங்களை கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்காங்க, வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு என்ன கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்கானா, என்ன கிட்னாப் பண்றதுக்காண்டி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனா அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அவன் என்ன தனியாவா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போறா. போனவ ஜட்டு வேகத்துல திரும்பி வந்து அங்க இருக்கிற ஒரு மைக் எடுத்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்க. ஹீரோக்கு காண்டாயிட்டு அவளை தூக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. என்ன இறக்கி விடுறா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயின் இவ்வளவு நேரம் ஹை ஹீல்ஸ் போட்டனால கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போடுறதுக்கு நார்மலான செப்பல் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போற வழியிலேயும் கார்ல வந்து பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு. அந்த சாங் வந்து ஹீரோயினோட ஃபேவரட்டான சாங். ஹீரோ வந்து அந்த சாங்கை வந்து அப்படியே பாட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்கே ஷாக்கிங்கா இருக்கு, இவனுக்கு வந்து இந்த சாங் இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல வந்து பழைய காலத்து தமிழ்ன்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்ல வந்து பாட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரிதான் அவங்களோட லாங்குவேஜ்லயும் பழைய காலத்து லாங்குவேஜ்ல வந்து அந்த பாட்டு இருக்கு. சோ அதை வந்து ஹீரோ பாட ஹீரோயின்ட்டு ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் ஷாக்கிங்கா ஹீரோவையே பார்த்துட்டு போதும் நிறுத்து, காரை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே சரின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டினா இவன் இறங்கி போய் இவன் காருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கார்ல ஏற கண்டு வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கார்ல இருந்த பையன் இவள மேல கீழே பார்த்துட்டு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இவனை டிரைவர்னு நினைச்சிட்டு வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுமே வேற வழியே இல்லாம சரி எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னோட பிளேஸ்க்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனுக்கு ஷாக் ஆயிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளுமேவும் என்ன டேட்டிங் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அவனுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வண்டியை விட்டு இறங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமேவும் அவளை காரை விட்டு கீரை இறங்க வச்சிடறா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள நான் இமேஜினேஷனே பண்ணி பார்க்கல, என்ன ரிஜெக்ட் பண்ண ஒருத்தன் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா வருவான்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அவளோட மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே ஹீரோ அங்கேயே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அந்த கார்ல தான் ஏறி ஆகணும். இவளுமே ஏற, ஹீரோவுமே சீட் பெல்ட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுமே போட சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் அவன் பாடினா இல்லையா அந்த லாங்குவேஜ் வந்து உனக்கு தெரியுமா, உன்னால பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஆனா ஹீரோவும் இருந்துட்டு எனக்கு அந்த பாட்டு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே சரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்க போக ஹீரோ டக்குன்ட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ள இழுத்துடுறான். இவளுமே இருந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி நீ ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உனக்கு தெரியணுமா, என்ன கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண போக ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு நீதான் ஸ்ரீ குடும்பத்தோட வாரிசு, உங்ககிட்ட வந்து க்ளோஸா யாராவது வராங்கன்னா அவங்க வந்து உனக்கு வந்து கெட்டது பண்றதுக்காண்டிதான் வருவாங்க,
சோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீ வந்து டேட் பண்ணணும்னு நினைச்சீன்னா அதுக்கு ப்ராப்பரா ஒரு டேட் வந்து போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு ஷாக்கிங் அண்ட் ஹாப்பியா இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன, என்ன வந்து டேட் பண்றதுக்கு அலோவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமேவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவுமே இருந்துட்டு ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ கெட்ட பசங்க கூட சேரவே கூடாது, குடிக்கிறதையும் இதோட நிப்பாட்டிடணும், லேட் நைட் வந்து வெளியே தங்கவே கூடாது, சீக்கிரமா வீட்டுக்கும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு நீ லேட் நைட்னு சொல்றது 10 மணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ 9 மணி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இல்ல ஷார்ப்பா நீ 9 மணிக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடுறா. விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறதுக்கு ஹீரோயினோட கசின் அங்க வர்றா. கசின் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டு போல இருக்கு. இந்த ஃப்ரெண்டுக்காரனும் கசின் கிட்ட ஹீரோயின் மெசேஜ் பண்ண எல்லாத்தையுமே காமிக்க, கசின்மே இருந்துட்டு அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லோன்லியா தான் இருக்கா, நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, வேணும்னா நீ அவளை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கசின் வந்து ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு என்ன சொல்றியா, அடியே நான் ஆல்ரெடி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே சும்மா நான் அது பாக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவனுங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாளுங்க. கசின் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. ஆனா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இல்ல இப்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே விட மாட்டேங்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியை காமிச்சா 2 பேரும் வழக்கம் போல சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோனியை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கான காரணம் வந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் வந்து அவகிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி, அவ கூட ஒன்னா இருக்கிற மாதிரி கனவு வந்திருக்கு போல. சோ அதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா மொபைலை பார்த்துக்கிட்டு வந்து சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ வந்து அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. மறுபடியும் மொபைலையே தான் நோண்டிட்டு இருக்க. ஹீரோ மொபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ கடுப்பாயிட்டு மொபைலை தூக்கி போட்டுடுறா. அதுக்கப்புறம் வேணும்ட்டே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், என்னோட மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மொபைல் எடுத்து வச்சு உட்காந்து நோண்டிட்டு இருக்கா. மெசேஜ்ல வந்து இங்க மேல வா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்றா. யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் வரும்போது கையில ஒரு புக்கையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு என்ன நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு என்னாலாம் உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. என்கிட்ட வந்து போய் மட்டும் சொல்லியிருந்துட்டு அவ்வளவுதான் உன்னோட கதை வந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்லிட்டு என்ன பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் ஒரு மாதிரி முழிக்க, ஹீரோயின்மே இருந்துட்டு இப்ப ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரனை அப்படியே கிஸ் பண்ண போக, ஹீரோ அங்கதானே இருக்கா எப்படி விடுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேருமே கான்சியஸ் வந்துட்டு ஹீரோ வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வெண்ட் அங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களும் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ அதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வரா. என்ன லைட் கூட போடாம உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கையில இருக்கிற சரக்க வாங்கி அவ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றா. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, என்ன நான் குடிக்க போறேன், என்ன ஸ்டாப் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஏன்னா ஹீரோ நம்ம ஹீரோயின் எப்பெல்லாம் குடிக்க போறாளோ அப்பெல்லாம் வந்து குடிக்கவே விட மாட்டா, அதை புடுங்கி வச்சுக்கிட்டே இருப்பான் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவ குடிக்க போறா. ஆனா இவன் வந்து அதை கண்டுக்காமலே உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறா. ஆனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு ஆக்சுவலி அந்த கிஸ் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல தெரியுமா, ஒருவேளை உண்மையான லவ் இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் என்ன நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கையில வந்து அடிபட்டுருது. மேடு இருந்துட்டு இருங்க நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவ இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒன்னும் தேவையில்லை நான் வழியிலேயே சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹீரோயின் சொன்னதே தான் அவன் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்ட்டு ஹீரோயின் கேட்டதே தான் அவனுக்கு அப்படியே ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிச்சா அவ வந்து காயத்துக்கு ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்கா. அவளுமே இந்த ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கானே போனா அங்க ஹீரோ காணோம். எப்பயுமே இவங்க 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஹீரோ வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ இன்னைக்கு குக் பண்ணவும் இல்ல. அந்த மெய்ட் ஆண்டி தான் ஹீரோயினுக்கு வந்து குக் பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்து ஒர்க் விஷயமா நியூயார்க் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே எப்ப திரும்பி வருவாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவருமே இருந்துட்டு ஹாஃப் மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டு லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்ப சடன்லி எந்த ஒரு பிசினஸ் இதுவுமே கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு ட்ரிப் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் வருது. ஹீரோயின் டக்குன்ட்டு மொபைல் எடுத்து மெசேஜ் என்னமோ பண்ணிட்டு இருக்கா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஆரம்பிச்சிச்சு, ஆனா அது இப்பயே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் மந்த்துமே ஆயிடுச்சு போல இருக்கு. அப்போனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிய லைட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்ல அந்த கசின் பொண்ணு சரக்குல ஏதோ ஒரு பொடி மாதிரி ஒரு பொடியை வந்து கலந்துகிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்ட்டு 2 பேருமே அங்க வந்துடுறாங்க.
சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப வந்து ஒரு கப்பலா இருக்கறனால அத செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கசின் வந்து ஹீரோயினே குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே குடுத்துட்டு இருக்கா. இவளுமே குடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியாம பின்னாடி அதுக 2ம் கொஞ்சிட்டு இருக்கு. இவளுமே குடிச்சு முடிக்க சரி ஓகே கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கசினும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்மளோட ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த கசின் பொண்ணு இருந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட டேய் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த கசின் பொண்ணு சரி ஓகே நீங்க 2 பேரும் இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்ட்டு போறா. அப்ப அவளுக்குமே லைட்டா கேர் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்ட்டு எந்திரிச்சு இவளை வந்து போட்டோ மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறா. என்ன வந்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு என்னோட பேரை வந்து கெடுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவ வந்து போட்டோ எடுக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்ட்டு நம்மளோட ஹீரோயினோட மொபைலை புடுங்கி வச்சுக்கிறா. ஹீரோயின் இருந்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. ஆனா ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு இல்ல அந்த மாதிரி இல்ல அவளுக்கு லைட்டா கரண காட்டு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கார சொல்ல ஹீரோயின் அது என்னோட ஸ்டைலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அவளுக்கு ஒரு மாதிரி கேரா தான் இருக்கு. கசின் மேவும் அவதான் போறாள இங்க என்ன பாத்துட்டு இருக்க பின்னாடியே போட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுமே பின்னாடி போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கேர் ஆக ஆரம்பிக்குது. இவன் போய் அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அடிக்கலான்னு போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அந்த போட்ல பிடிங்கி ஃப்ரெண்டுக்காரன் தலையிலேயே போட்டு உடைச்சிட்டு நம்மளோட ஹீரோயினைய அலேக்கா அங்க இருந்து தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு என்ன ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அவனை சீண்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. சரின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை கார்ல உட்கார வச்சு வீட்டுக்குமே கொண்டு வந்துட்டு அவளை வந்து தண்ணியில நனைய வைக்கிறா. அவ ஹீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நனைய வைக்கிறான். இருந்தாலுமே இவனுக்குமே ஒரு மாதிரி இருக்க 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. லைட்டா கிஸ் பண்ற மாதிரியும் வராங்க. அப்புறம் ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவ லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் தனியா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்ல இது இப்படியே வந்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வரா. அப்ப அங்க இருக்கிற மெய்டு இருந்துட்டு நீங்க இன்னும் சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல எனக்கு வந்து பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கிட்ட அவர் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவங்களுமே இருந்துட்டு மீட்டிங் வேலையா அவங்க வந்து காலையிலேயே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்க என்னாச்சு வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவங்களுமே இருந்துட்டு உங்களோட படிப்பு விஷயமா நீங்க வந்து பாரிஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து சீக்கிரமாவே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னாருன்ட்டு அந்த மெய்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ கடுப்பா அங்க இருந்து போயிடுறா. அவ கிளம்ப வேண்டிய நாளுமே வந்துருச்சு. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காண்டி அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன இங்க இருந்து துரத்துறதுல உன்னோட பாஸ் என்ன அவ்வளவு குறியா இருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு இந்த மாதிரி பாஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்டு விஷயத்த வந்து அவர் பாத்துக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காரு. பாஸ் ஒரு மெசேஜையும் கேட்ட சொல்ல சொன்னாரு. நீங்க இதுக்கப்புறம் ஃப்ரெண்டை சூஸ் பண்றவங்களை பார்த்து பக்குவமா சூஸ் பண்ணணும்ட்டு அவர் வந்து சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு அவளுமே சரின்னு சொல்லிட்டு கார்ல போய் உட்காந்துக்கிட்டு அவ அப்படியே மைண்ட் வாய்ஸா பேசிட்டு இருக்கா. என்கிட்ட கடைசியா சொன்ன 4 வார்த்தை இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்ரவுண்ட் மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 வருஷமும் ஆயிருச்சு. ஹீரோயின் பேக்ரவுண்ட்ல தான் இந்த மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியே 4 வருஷமும் ஆயிருச்சு. நான் காலேஜ் நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டேன். இந்த 4 வருஷத்துல எனக்கு 4 பாய் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்க. அதுவுமே மேல் மாடல்ஸ் தான். எனக்கு தேவைப்படும் போது நான் அவங்க கூட இருந்திருக்கேன். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹீரோ ஒரு தாட்டி கூட என்ன வந்து அங்க பார்க்கவே இல்ல. சொல்லப் போனா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட அவர் வந்து என்ன பார்க்கவே இல்ல. என்னோட கிராஜுவேஷனுக்கும் அவர் வரவே இல்ல. என்னோட ஃபேமிலி பிசினஸ நான் பாத்துக்க திரும்பி இங்க வரலாட்டி நான் அங்கேயே தான் இருந்திருப்பேன். நான் இந்த 4 வருஷத்துல ஒரு தாட்டி கூட வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் இங்க முடியுது. அப்புறம் 4 வருஷமும் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஹீரோயின் திரும்பி அவளோட வீட்டுக்கு வரா. ஹீரோ வந்து அவளை பிக்கப் பண்றதுக்காண்டி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினோட காருமே வருது. ஆனா பார்த்தா ஹீரோயின் கார்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கார்லயே சாஞ்சு அப்படியே நின்னுக்கிறான். ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ வந்து பக்கத்துல இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து எதுவுமே பேசவே இல்ல. அவ பாட்டுக்கு ஹீரோவை தட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது கூட 2 பேருமே எதுவுமே பேசல. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பான் போல. சோ அதுக்கான டீடைல் எல்லாமே கொடுக்க ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு ஜஸ்ட் 22 வயசு தான் ஆகுது. யார் என்னன்ட்டு தெரியாத ஒரு ஆள் கூட என்னால எப்படி வந்து பிளைண்ட் டேட் போக முடியும், நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு ஷார்ப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ உங்களுக்காண்டி பல வருஷமா செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நல்ல நோக்கங்களை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ட்டு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு என்ன நல்ல எண்ணம், அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறதுல குறியா இருக்காரு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா என்னோட ஃபேமிலியோட பிசினஸ் சொத்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஆளலால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து பயங்கர கோவமா போயிட்டு இருக்கா. இவ வந்து தப்பாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா நம்மளோட ஹீரோவை. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ காமிச்சா நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட் பண்றதுக்காண்டி ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணான் இல்லையா. சோ அந்த ஆள் கூட தான் அவன் வந்து பேசிட்டு இருக்கான். இந்த ஆள் யாருன்ட்டு ஞாபகம் இருக்கா, ஹீரோயின் ஒரு கார்ல ஏறி உட்காந்துட்டு உன்னோட பிளேஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல.
சோ அந்த ஆளு தான் இந்த ஆளு. நம்ம இதுக்கப்புறம் இவனை ஃபியான்சின்ட்டே வச்சுக்கலாம். ஃபியான்சி கிட்ட தான் ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். ஃபியான்சியுமே பிசினஸ் பண்றான் அண்ட் அவன் ரொம்பவே டேலண்ட்ங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபியான்சி கிட்ட இது வந்து ஒரு பிசினஸ்க்கான கல்யாணமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஃபியான்சியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவோட கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா இல்லையா, அந்த கம்பெனில வந்து தான் நம்மளோட ஹீரோயினுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒர்க் பண்றத நம்மளோட ஹீரோ வந்து தள்ளி நின்னு பாக்குறான். பார்த்துட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ பார்த்தான்ட்டு ஹீரோயின்மே நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் இதெல்லாமே பார்த்தா அதுல வந்து ஏதோ லீகலா ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும் போல இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதை வந்து யார் அப்ரூவல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே கேட்க, அவங்களுமே இருந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ தான் இதை வந்து அப்ரூவல் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு காண்டாயிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஹீரோயிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஹீரோ இருந்துட்டு ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே இருந்துட்டு சரி ஓகே அப்பனா இதை பத்தி வீட்டுல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிருச்சு, நீ இப்ப கிளம்பு உன்னோட பிளைண்ட் டேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கரமான காண்டாகுது. ஓ நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினியா அலேக்கா தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஃபியான்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஃபியான்சியுமே இருந்துட்டு நான் இன்னுமே சேவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு உனக்கு கோவம் வருது இல்ல, போய் உன்னோட ஃபேமிலிக்கு போய் நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன், நீ என்னோட டைப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இவனுமே இருந்துட்டு அதுவும் சரிதான், நீயுமே என்னோட டைப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு சரி ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா இவனுமே இருந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே இருந்துட்டு சரி ஓகே சீக்கிரமா சொல்லு, நான் வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டா இருக்கேன், சீக்கிரமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்றா. இவனுமே இருந்துட்டு நானுமே வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டா தான் இருக்கேன், எனக்கு இந்த டேட்டிங் இதெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சியுமே சொல்றான். ஹீரோயின்மே இருந்துட்டு இப்ப நீ என்னதாண்டா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே இருந்துட்டு மத்தவங்க கண் தொடப்புக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஒய்ஃப் வந்து தேவைப்படுது, சோ அது ஏன் நீயா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபியான்சி வந்து கேட்க, ஹீரோயினுக்குமே அது வந்து பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் சரின்ட்டு அதுக்குமே டீல் போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் அப்பதான் இவனை வந்து உத்து நோட் பண்ற, இதுக்கு முன்னாடி உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்கிட்ட கேட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை வந்து தள்ளி நின்று நம்மளோட ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து பயங்கரமா காண்டாகுது. அவன் இவங்க 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு லேட் நைட் வந்து கண் முழிக்கிறா. அப்பயுமே ஹீரோ வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. சரி ஓகே தான் இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு பார்த்தா ஹீரோ ஃபுல் போதையில தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வரான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்ப என்ன நடந்துருச்சுன்ட்டு இவ்வளவு ஓவரா வந்து நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, இவன் வந்து பொத்தக்கடின்ட்டு கீழே விழுகிறான். ஹீரோயினுக்கு பயங்கர காண்டா இருக்கு. டேய் முதல்ல எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்க போக அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். இவதான் அவன் மேல வந்து பொத்து பொத்துன்ட்டு விழுந்துட்டு இருக்கா. இவனுமே இருந்துட்டு என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட ஹீரோயினுக்கு காண்டாகுது. புடிச்சிட்டு ஓவரா பண்ணாடா முதல்ல எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவ அவனை புடிச்சு தூக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஹீரோயின் தான் ஹீரோ மேலேயே விழுகிறா. ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே இருந்துட்டு எனக்கு யார பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே பார்க்க, ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அவன் கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினிய டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. அது வந்து ஹீரோயினுக்கு வலிக்குது போல இருக்கு. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவனை முதல்ல யாராவது அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிடுறா. அவளோட ரூமுக்கு போனாலுமே அவளுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. அவ உருண்டு புரண்டுகிட்டே இருக்க அப்பன்னு பார்த்து நல்ல பலமா இடி வேற இடிக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு பயமாயிருச்சு. இவ குடுகுடுன்ட்டு எந்திரிச்சு போய் ஹீரோ பக்கத்துல போய் படுத்துக்கிறா. நம்ம ஹீரோ தான் ஃபுல் போதையில இருக்கான் இல்லையா, அதனால இப்படி ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்திருக்கிறது ஹீரோ வந்து இது கனவு அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிறான். இது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. அவ அப்படியே நம்மளோட ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கான். முதல்ல நம்ம ஹீரோயின் தான் கண் முழிக்கிறா. ஹீரோவை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்ட்டு பாக்குறா. ஆனா ஹீரோயினை பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நார்மலான டோன்ல வந்து சொல்றான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை லாஸ்ட் நைட் நடந்ததை மறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளுமே சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காண்டி வந்து உட்கார்றா. ஆனா ஹீரோயின் சாப்பிடாம ஹீரோவையே தான் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காத அந்த மில்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. குடிக்கிறன்னு பேர்ல சிந்தி சீரியல்ஸ் வேற குடிச்சிட்டு இருக்கா. மில்க் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவ உதடெல்லாம் ஒரு மாதிரி சிந்தி சீரழிச்சிருக்கா. ஹீரோ இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இவ பாத்துக்கிட்டே இருக்கா. அதனால ஹீரோவே எந்திரிச்சு வந்து அவளோட லிப்ஸ் இதெல்லாமே தொடச்சு விட்டுட்டு கூட்டு முடிச்சதும் நானே உன்னை வந்து கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான்.
இத கேக்குற அந்த மெய்டுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்னாச்சு இன்னைக்கு பாஸ் வந்து ரொம்பவே நல்ல மூட்ல இருக்காரு. ஒருவேளை நல்ல கனவு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இத கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. அவளுக்கு பொறை ஏறிடுது. என்ன உங்களுக்கும் நல்ல கனவு வந்துச்சா அப்படிங்கிற மாரி மெய்ட் கேக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த கசின் பொண்ணு நான் எப்படியாவது இந்த தாட்டி ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு இல்ல அவர் வந்து கெஸ்ட் எல்லாம் மீட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். இவளுமே இருந்துட்டு எப்படியும் அவர் ஆபீஸ் போவார்ல நான் வந்து வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வர மாதிரி இருக்க அசிஸ்டன்ட் பையன் இவளோட வாயை பொத்தி மறைச்சு வச்சுக்கிறான். நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினியும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவ இருந்துட்டு அசிஸ்டன்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கா. என்னால வந்து ஹீரோவை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு நீங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணீங்கன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல இவளுக்கு பயங்கர காண்டா இருக்கு. நானுமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவதான் என்ன அவ மட்டும் தான் ஷீயா நானுமே ஷீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓவரா கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினோட கவனம் அந்த மீட்டிங்ல இல்ல. நம்ம ஹீரோயின் ஹீரோவையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இவ பாக்குறத ஹீரோவும் லைட்டா நோட் பண்றான். அவன் பாக்குறான்னு தெரிஞ்சுட்டு இவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி திரும்பிக்கிறா. ஏண்டி இப்படி நர்வஸா இருக்க? லாஸ்ட் நைட் நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளையே சமாதானப்படுத்திக்கிறா. இவளோட மைண்ட் இங்க இல்லன்ட்டு நம்மளோட ஹீரோவும் பார்த்துட்டு மீட்டிங் இதோட கேன்சல் பண்ணிக்கிறான். எல்லாருமே அங்க இருந்து எந்திரிச்சு போக நம்ம ஹீரோயினி மட்டும் நீ மட்டும் இங்க மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அங்க இருக்க வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மீட்டிங்ல உன்னோட கவனம் வந்து ஏன் அங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுமேவும் நான் ஒரு ஆளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு யாரு ஷென்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ யார் அது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோவே இருந்துட்டு நீ டேட் போனியே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினே இருந்துட்டு ஹோ அவன் பேர் அதானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அசால்ட்டா சொல்றா. ஹீரோ இருந்துட்டு அவனோட பேரை கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி திட்ட இவ்வளவே இருந்துட்டு இப்ப அதனால என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு போதும் விளையாண்டது எல்லாத்தையுமே இதோட நிப்பாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின்மே இருந்துட்டு இங்க பாரு ஒரு டைம்ல ஒர்க் பத்தி மட்டும் பேசி தேவையில்லாம பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக போறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு 5 எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இது உனக்கு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நீ விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம் இப்ப அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கு போல இப்ப நீ என்ன சொல்ல வர என்ன எங்க அம்மா மாதிரின்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோஃபா மேல ஏறி நின்று ஆமா நான் எங்க அம்மா மாதிரி தான் எனக்கு வந்து 5 பசங்க பத்தாது நான் இன்னுமே நிறைய பசங்க கூட இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. ஹீரோ அவ கையை பிடிச்சி அவ பக்கத்துல உட்கார வச்சுட்டு இங்க பாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீ டேட் பண்றீங்கன்னா சீரியஸா பண்ணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் மேவும் நானும் சீரியஸா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் என்னோட மனசை ஓபன் பண்ணணும்ட்டு ஆனா என்னால முடியல நான் அவங்க யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. ஹீரோவுமே இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நீ யாரதான் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன நீ யார லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோயினியே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து போலான்னு பார்த்தா ஹீரோயின் டைய பூச்சி இழுத்துட்டு எங்க போற எனக்கு பதில் சொல்லாம பதில் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டைய பூச்சி இழுத்து ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அவ கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்தாலுமே இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபியான்சி கால் பண்ணி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபியான்சியுமே சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான் போல இருக்கு. அவன் அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் வெளியே நீ எங்கேயாவது ரூம் போடுவேன்ட்டு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் சுத்தமா இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃபியான்சி இருந்துட்டு ஆனா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுமேவும் அவர்லாம் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டாரு அவர் ரொம்பவே லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா நான் உனக்காண்டி ரூம்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. இவனுமே சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி அங்க போட்டுட்டு இவனுமே குளிக்கிறதுக்காண்டி போறான். ஹீரோயின் ஒரு பக்கம் மேட்ருக்கு ரெடி ஆயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கரெக்டா நம்மளோட ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஜென்ஸோட ஷர்ட் கிடக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆயிட்டு அவன் வந்து ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க வந்து ஹீரோயினை காணோம். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதேவும் ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான் ஃபியான்சி தான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அவளுமே ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் சில்மிஷ வேலைகள் இதெல்லாமே பண்ண ஹீரோ கையை பிடிச்சி இருக்க இவ அப்பதான் அவ வந்து கண் கட்டியிருப்பா. அந்த கட்டை வந்து அவுத்துட்டு வந்து பார்த்தா ஹீரோ நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதேவும் ஃபியான்சி வர மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயின் ஹீரோவை ஒரு இடத்துல வந்து ஒளிய வச்சுட்டு இவளுமே வர ஃபியான்சியுமே இருந்துட்டு சாரி லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலேக்கா தூக்கி பெட்ல போட்டுட்டு அவன் பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ண அதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல. அவன் அங்க இருந்து போயிட்டான் போல இருக்கு. ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி சத்தம் போடுறான் ஒரு மென்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினே இருந்துட்டு அசால்ட்டா அவன் தானே நீங்க எனக்காண்டி பார்த்த ஆளு அவனை தானே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு காண்டாகுது. முதல்ல உன்னோட ட்ரெஸ் ஒழுங்கா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் வந்து பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயினே இருந்துட்டு இன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அப்ப இன்னைக்கே இந்த முடிவு எடுத்த என்ன வந்து வெறுப்பேத்துறதுக்காண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினே இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு என்ன அவ்வளவு வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுமேவோ ஆமா வேற என்ன லவ்வா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து அது ஒரு
மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து அவளுக்கு செருப்பு எல்லாமே போட்டு விட்டுட்டு, இங்க பாரு உன்னோட ஃபேமிலி பிசினஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிருச்சுன்னா அந்த எல்லாத்தையுமே நான் திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், உன்னோட ஃப்ரீடத்தையும் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது லைட்டா ஒரு மாதிரிதான் இருக்கு. இருந்தாலுமேவும் அதுவும் நல்லதுதான், நான் அந்த நாளுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இதை கேட்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயின் சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கூட இருந்த எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினையும் அதே மாதிரிதான், ஹீரோ சொன்ன விஷயத்தையே தான் அவளுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருவேன்ட்டு சொன்னதையே தான் அவன் மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோ வரதை பார்த்துட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோ வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கன்னு மட்டும் இல்ல, ஆபீஸ்லயுமே அப்படிதான். மீட்டிங்குமே நடக்குது, அந்த இடத்துல ஹீரோயின் வந்து இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோ எங்க இருந்தாலுமேவும் அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் டோட்டலா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா நம்மளோட ஹீரோவை. ஒரு பக்கம் ஹீரோயினுமேவும் பாத்டப்ல உட்காந்து ஃபியான்சியை தான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு, அவன் கோவமா கிளம்பி போயிருக்கான். அன்னையில இருந்து அவன் இவளுக்கு கால் பண்ணவே இல்லை போல. சோ இவ வந்து அவளுக்கு கால் பண்ணி பாக்குறா, கால்மே போகல. என்னாச்சுன்னு தெரியாம இவளுமே ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ சிடுசிடுன்னு தான் பேசிட்டு இருக்கா. சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இருந்துட்டு, இந்த மாதிரி உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ட்டு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின்மே இருந்துட்டு நான் அதெல்லாம் அடாப்டிவ் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அவங்க இருந்துட்டு ஆனா அது வந்து பேக்கு பொய், அதை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளுமே இருந்துட்டு அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கடுப்பா உட்காந்துருக்கா. இதோட இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த மூவி எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பார்ட்டுக்கு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருங்க. நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.